இன்னைக்கு பூரா ஒரு சண்டை வம்பு இல்லாம பொழுதே போக மாட்டேங்குதே, என்ன செய்யலாம்? அந்த ஒருத்தன் சைக்கிள்ல வர்றான், மாட்டிக்கிட்டான். நீ இந்த பக்கிரிசா மகன் கோவிந்தசாமி இல்ல? ஆமா. என்னப்பா ரொம்ப நாளா ஆளைய காணா, என்ன பண்ற? மதுரையில ஒர்க் ஷாப்ல வேலை செய்யறேன்னு, மாசம் 2000 ரூபாய் சம்பளம். அடேங்க அப்பா, நீ கெட்டிக்காரன்டா. ஆம்பளை ஒன்ன மாதிரி இருக்கும்டா. பாப்பா கருசாமி, பாத்தியா கோவிந்தசாமி உன்னோட படிச்சவன், நல்லா படிச்சா ஒழுங்கான இடத்துல வேலை செய்யறான், மாசம் 2000 ரூபாய் கை நீட்டி சம்பளம் வாங்குறான். நீ படிக்கல, பண்ணி மேய்க்கிற. இவன் கால கழுவி அந்த தண்ணியை நீ குடி, அப்போது உனக்கு புத்தி வருதான்னு பாப்போம். நான் ஏன் இந்த கேன பைய கால கழுவி தண்ணியை குடிக்கணும்ன்ற? யார பாத்துடா கேன பையன்? பரதேசி பையன் மகனே. நீ தான் பரதேசி பையன். நல்ல பிறண்டு அடிங்கடா. எவனுக்காவது ஒருத்தனுக்கு இன்னைக்கு மண்டை உடையணும். அப்பா எனக்கு இன்னைக்கு நிம்மதி. கையடா, என்ன எப்படி நீ லூசுன்னு சொல்லலாம்? நான் மட்டுமா சொல்றேன், ஊரே சொல்றது லூஸ் ஆரம்பம். ஊரு சொல்றது இருக்கட்டும், நீ எப்படி சொல்லலாம்? உனக்கு என்ன தகுதி இருக்கு? உன் மூஞ்சிக்கு தகுதி என்னடா? முறைக்கிற வேலையில என்கிட்ட வச்சுக்கிட்ட, நடக்கிறத வேற. என்ன செய்வ? பல்ல உடப்ப உட பார்க்கலாம். பாருமா என்ன முறைக்கிற. சண்டை போடாதீங்க. ஏதோ இந்த புள்ள சொல்லுதேன்னு பாக்குறேன், இல்லன்னா கடிச்சு விடுவேன். போட. முறைக்கிறதுனா என்ன? முறைக்கிறதா தெரியாது? கோபம் கோபம். கோவமா? ஆங்கிரி? ஜாங்கிரி ஜாங்கிரி. என்னது டங்கு டங்குன்னு சத்தம் கேக்குது? ஏதோ புதையில் இருக்கும் இருக்கு. புதையல் புதையல். ஏ முத்து, உன் வாழ்க்கையில ஒளி வீசிருக்கிறா. நல்ல வேலை ஒரு பயனும் பார்க்கல. வானகில ஒரு செம்பு இருக்கு. அவ்வளவு தங்கம், அவ்வளவு தங்க காசு. ஐயோ ஐயோ, தங்க காசு மஞ்சளாவுல இருக்கும். இது என்ன கருப்பா இருக்கு? ரொம்ப நாள் புதைச்சு வச்சிருந்ததுல அதுதான் அப்படி இருக்கு. இத நம்ம பழனிசாமி அண்ணன் கொடுத்தோம்னா இது எத்தனை லட்சம் பெறும், எத்தனை கோடி போகும் அப்படின்னு கரெக்டா சொல்லிடுவாரு. என்னடா முத்து சொம்பு கையுமா அலையிற? தெரு பிச்சை எடுக்கிறியா? இந்த 10 காசு. யார பார்த்து பிச்சைக்காரன்னு சொன்னீங்க? வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுங்க. நான் லட்சாதிபதியா கோடீஸ்வரனாங்கிறது எனக்கே தெரியல. அது தெரிஞ்சுக்கத்தான் உங்கள்ட்ட வந்திருக்கேன். உனக்கே தெரியலன்னா எனக்கு எப்படிடா தெரியும்? என்ன புரு புருங்கற? லாட்டரி டிக்கெட் ஏதாவது வாங்கிருக்கியா? அதெல்லாம் சோம்பேறி பையன் செய்யற வேலை. சொந்த முயற்சியில முன்னுக்கு வரணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கொள்கை வீரன். கூறு கட்டவெல்லாம் கொள்கையை பத்தி பேசுறாங்க. நாடே அமைச்சர் எடுத்து போச்சு. அண்ணே, எனக்கு இருக்கிற வசதிக்கு தனி கட்சியே ஆரம்பிப்பேன். கொஞ்சம் கையில காசு இருந்தா தனியா கட்சி ஆரம்பிப்பீங்க. கொஞ்ச நாள்ல அதை கலைச்சிருவீங்க. அப்புறம் எந்த கட்சிக்கிட்டா போறதுன்னு அலைவீங்க. எவரும் சேர்த்துக்கவும் மாட்டான் உங்களை. ஹலோ, அதை விடுங்க. எங்க வீட்டுக்கு பின்னாடி குழி தோண்டினேன். குழி தோண்டியா? எதுக்குடா? செடி வைக்கத்தான். அப்ப இந்த புதையல் கிடைச்சது. இது புதையலா? இதோட மதிப்பு என்னன்னு எனக்கே தெரியலண்ணே. பார்த்து சொல்லுங்கண்ணே. கொட்டு. எங்க தாத்தா பூமிக்கு அடியில புதைச்சு வச்சிருந்தாரா, அதுதான் பாசம் முடிச்சு கிடக்கு. அவ்வளவு தங்கம் எனக்காக சேர்த்து வச்சிருக்காரு. ஏண்டா நேத்துக்கு குழி வெட்டினிய அதை மூடிட்டியா அப்படியே வச்சிருக்கிறியா? எதுக்கு நேக்குறீங்க? அதுக்குள்ள நீ குப்புற விழுந்து மேல மண்ணையும் போட்டு மூடிக்க. இது ஓட்ட கால்நாடா. அரைனா ஒரணா ரெண்டனா இதெல்லாம் நீ பிறக்கிறதுக்கு முன்னால உண்டான காசு. இப்ப செல்லவே செல்லாதடா. செல்லாதா? அப்ப ஏன் எங்க தாத்தா செம்ப மண்ணுக்குள்ள விட்டு மூடி வைக்கணும்? உங்க தாத்தா ஒரு பைத்தியக்கார பையடா. ஏண்டா இந்த ஓட்டக்கால்னா வச்சு எடுத்தா நீ தனியா கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னியா? உன் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே இவ்வளவு பெரிய ஓட்ட. இதை எப்படா நீ அடைக்க போற? அட கடவுளே, கொஞ்ச நேரத்துல என் மனக்கோட்டையை தூள் தூள் ஆக்கி விட்டாயே. இவர் பெரிய திப்பு சுல்தான் கோட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணா, இதை வச்சுட்டு ஒரு 10 ரூபா கடங்கார நாய்க்கு தின்ன மேலண்டா ஏத்த வேண்டியிருக்கு. செல்லாத காசுக்கு எவன்டா 10 ரூபா கொடுப்பான்? இதை எடுத்துட்டு போ. எவனாவது இயம்பித்தாளுக்கு பேரிச்சு பழம் வருவான், அவங்க கிட்ட கொடு. ஒரு டீயாவது. டீயா? நான் எதுக்கு உனக்கு டீ வாங்கி கொடுக்கணும்? நீ யாரா எங்க டீ கேட்க? ஒரு 10 பைசாவது தானே. நானே இதுதான் செலவுக்கு வச்சிருக்கேன்.
பொறுக்குடா பொறுக்குடா போண்டா தலையா கால்ல எடுத்து வாயா பொறுக்குடா நல்லா பொரிச்சேடுமா இந்தமா அரிசி அரிச்சு ஒழுங்கா போட்டா இருக்கு சாப்பிடு கண்ணு. டேய் என்ன தின்னுட்டு இருக்கறியா படுவா வேலை பாரு வேலை பாரு வேலை பாரு ஓ என்னைய கத்தி எடுத்து சீவிட்டு இருக்க வேலை பாரியா வாங்க 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 தட்டடுமா இந்தமா தேங்க்ஸ். நல்லபடியா இருமா தம்பி நீ சொன்னபடியே கோழி பிரியாணி முட்டை பிரியாணி மீன் வறுவல் தக்காளி தயிர் பச்சடி வெள்ளரி வெண்டைக்காய் பச்சடி எல்லாம் ரெடி இங்கேயே குக்கிங்கா? ஓ குந்திக்கலாம குந்துங்க சும்மா இருக்கண்ணே அது இல்லம்மா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும்னு நான் தான் இங்க சமைக்க சொன்னேன். ஆமாங்க நாங்க தினசரி பச்சை மிளகாயும் பழைய சோறு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஏதோ உங்க புண்ணியத்துல நீங்க பிரியாணி சாப்பிட போறோம். உங்களுக்கு அடிக்கடி பிறந்த நாள் வரணும், நாங்க பிரியாணியா சாப்பிடணும். அடிக்கடினா என்ன இப்படி அடியாடா ஏண்டா சேனக்கிழங்கு தலையா நீ பிரியாணி திங்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு வருஷத்துல 10 தடவையோட பிறந்த நாள் வரும் ஒரு தடவை தான்டா வரும். என்ன சொல்றாங்க? ஒண்ணு இல்ல சோறுன்னா அந்த மண்டையன் பேயா அலைவா அப்ப ரொட்டினா நாயால வாங்களா? கச்சி நாய சும்மாறா அண்ணே உங்க சண்டை நிறுத்துங்க. இன்னைக்கு அவங்களுக்கு பிறந்த நாள். அவங்க ரொம்ப விரும்புறத நம்ம நாட்டுப்புற பாடலைத்தான். அதனால அவங்கள வாழ்த்தி நீங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு நல்ல பாட்டை பாடுங்க. ஐயோ ஐயோ திடீர்னு பாட சொன்னா எப்படி? அதுக்கெல்லாம் ஒரு கற்பனை யோசனை வரவனா? ஏண்டா உனக்கெல்லாம் ஒரு கற்பனை உனக்கெல்லாம் ஒரு யோசனை கண்ணுல விரல விட்டுருவேன். ஆத்திரத்தை கிளப்பாரு கையெடுங்க. உன்னை என்ன வெண்பாவாட பாட சொன்ன ஏதாவது வாயில வந்து உடனே தொலையண்டா. என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க? கவிஞர் கண்ணதாசனுக்கு எனக்கும் எவ்வளவு நெருக்கம் தெரியுமா? பக்கத்து பக்கத்து வீடா? அவர் காரக்குடி, நான் பரமக்குடி. 2 குடி ஒன்னா இருந்தா நீங்க நெருக்கமாயிட்டீங்களா? ஐயோ அம்மா அண்ணே, ஐயோ என்னண்ணே இவெல்லாம் கண்ணதாசனை பத்தி பேசுறான்பா. இங்க பாருங்க, நீங்க ஒத்துக்குறீங்களோ ஒத்துக்க மாட்டீங்களோ, எனக்கு கற்பனைங்கிறது குற்றால அறிவு மாதிரி. அறிவே இல்ல நீ அறிவு மாதிரியா போடா குற்றால குருவி. சொல்றது சுலபங்க, நீங்க பாடி பாருங்க. அண்ணா நீங்க தான் ஒரு பாட்டு பாடுங்களா? அண்ணே, நிறுத்துங்க. இது சமைக்கிற இடம். நீங்க உணர்ச்சி வசப்பட்ட ஆடி அடுப்புல கால வச்சிருங்க. எல்லாரும் கோயில பக்கம் ஆமாமா போயிடலாம். இங்க பெரிய பெரிய அடுப்புடோ. நம்ம பண்ணையில் இருக்கிற 4 பொலிகாலைகளுக்கும் வயசாயிடுச்சு. எதுவுமே செய்ய முடியாம போயிடுச்சு. புதுசா எழசா 4 பொலிகாலைக்கு வாங்கணும் முதலாளி. அத ராமு கிட்ட சொல்லு, அவன் பாத்துப்பான். சரிங்க முதலாளி. பிரதர் இதெல்லாம் என்ன காயின்ஸ்? ஹை, இது எங்க இருந்து நீ? பீர்வல இருந்து. ஆல்பம்ல நினைச்சு எடுத்து பார்த்தேன், எல்லாம் காயின்ஸா இருக்கு. ராஜி, எனக்கு பழங்காலத்து பொருட்களை சேர்க்கணும்னா ரொம்ப பிடிக்கும். அதான் ஆன்டிக்ஸ். இதுல பல நாடுகள்ல பல வருஷத்துக்கு முன்னாடி உபயோகப்படுத்தின காசு எல்லாம் இருக்கு. US டாலர்ஸ், ஜாப்பனீஸ் காயின்ஸ், இங்கிலாந்து காயின்ஸ், எல்லா வெளிநாட்டு காயின்ஸ் இதுல இருக்குமா? அது இல்லாம நம்ம நாட்டு மைசூர் மகாராஜா வெளியிட்ட காசுல இருந்து புதுக்கோட்டை அம்மன் சல்லி வரைக்கும் சேர்த்துட்டேன். அதுல ஒரு வேடிக்கை பாரு, நம்ம நாட்டுல 40-50 வருஷத்துக்கு முன்னாடி உபயோகப்படுத்தின ஓட்டக்காலம் மட்டும் கிடைக்கல. ஒரு ஓட்டக்காலனுக்கு 1 லட்சம் ரூபாய் வேணும்னா தரேன். இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கலையே. என்னது ஒரு ஓட்டக்காலனாவுக்கு 1 லட்சமா? ஏ அப்பா முதலாளி, என்னது ஒரு ஓட்டக்காலனாவுக்கு போய் 1 லட்சம்? பழனிசாமி, கிடைக்காத பொருளுக்கு எவ்வளவு வேணாலும் தரலாம். ஒரு ஓட்டக்காலனாவுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க நீங்க. ஒரு 10-12 ஓட்டக்காலனாவுக்கு கொடுத்தா ஒரு 5 லட்சம் ரூபாய் தரேன். ஏன் உங்ககிட்ட இருக்கா? இருக்கு. இல்ல இருந்த ஞாபகம் தேடித்தான் பாக்கணும். முதலாளி பேச்சு மாற மாட்டீங்களா? ஏய், அதிபர்கள் ஓட்டக்காரலாம் போட்டு வருகிறேன். இந்த முத்து பயல எங்கெல்லாம் தேடுறது? 6 குளம் எல்லாம் தேடியாச்சு கிடைக்க மாட்டேங்கிறானே. ஏ முத்து முத்து என்னென்ன என்னடா இங்க வந்து படுத்துக்கிட்ட? பக்கத்துல 6 தவறு விழுந்தா நிலைமை என்ன ஆகுறது? போனா போட்டோம்னே, என்ன பத்தி கவலைப்பட யார் இருக்கா? ஏன் நான் இல்ல? என்ன நீ அறிவிட்டு பேசிட்டு இருக்கிற? நீ வேற நான் வேறயா? பார், உனக்காக வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த சாத்துக்குடி முறுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். வரியா? வா வா. என்னென்ன என் மேல இவ்வளவு ஆக்கற? எல்லாம் ஒரு பாசம் தான். இனிமே நீ பணத்தை பத்தி கவலைப்படாத. பாத்தியா, இது ஒரு 100, இது ஒரு 100 வச்சுக்க. எதுக்குண்ணே இதெல்லாம்? இருக்கட்டும் பா ஒரு பக்கம். அவங்கண்ணா இந்த செல்லாத ஓட்டக்காலம் வச்சிருந்திய எங்க? அது என்ன பெட்டிக்குள்ள வச்சு பூட்டி வைக்க முடியும்? அது ஒரு மூலையில கிடக்கு கழுத. ஏன்டா காசு போய் கழுத குதுறேங்கிற? இந்தா சாத்துக்குடி சாப்பிடுறியா? அந்த ஓட்டக்காலம் வச்சுட்டு நீ என்ன பண்ண போற? என்கிட்டயே கொடுத்துறேன். என்ன யோசிக்கிற? இன்னொரு பழம் வேணுமா? இந்தா. ஒரு டீ கேட்டா கூட வாங்கி கொடுக்க மாட்டாரு. இன்னைக்கு செல்லா காசை கேக்குறானே. சோழியம் குடும்பி சும்மாவா ஆடும்? டே முத்து, இதுல ஏதோ மர்மாடங்கி இருக்கு. வாழைப்பழத்தை ஊட்டுறான், ஏமாந்துறாத. என்ன திகைச்சு போய் நிக்கிற? உனக்கு கஷ்டமா இருந்தா உரிச்சு தர்றேன். இல்லனே, அன்னைக்கு நான் டீ கேட்டேன், எட்டி உதச்சிங்க. இன்னைக்கு அன்னைக்கு மனசு கஷ்டமா இருந்தாங்கண்ணா, அந்த நேரத்துல நீ வந்து கேட்ட, அப்படி நடந்து போச்சு. வேண்டாம், பதிலுக்கு நீ 2 வச்சுக்க. ஐயோ தப்புனது. இங்க பாரு, வீட்டுக்கு போ, அப்படியே சாப்பிட்டுட்டு அங்க போன உடனே அந்த ஓட்டக்காரன் அவளை எடுத்து எனக்கு தருவியா?
ஏன்னா இந்த செல்லாத காசு வாங்கிட்டு போய் என்ன பண்ண போறீங்க? நான் உழைச்சு முன்னுக்கு வந்து நான் தின்ன பழம் உங்க ரூபாய்க்கெல்லாம் வட்டி போட்டு கொடுத்துறேன். ஐயா, இது உனக்கு கடனா கொடுத்தது இல்ல, அன்பா கொடுத்தது. நேத்து ராத்திரி நான் தூங்கும் போது எங்க பாட்டி கனவுல வந்து, அடே பழனிசாமி, இந்த முத்து பைய கஷ்டப்படுறான், அவங்கிட்ட இருக்கிற செல்லாத காசு எல்லாம் நீ வாங்கிட்டு அவனுக்கு ஏதாவது உதவி பண்ணுன்னு சொன்னான். அதான் உங்க பாட்டி. யார்கிட்ட காது குத்துற? இந்த காலத்துல அம்மாவே கனவுல வர மாட்டேங்கிறாங்க, உனக்கு பாட்டி வந்தாளா? என்னப்பா யோசிக்கிற? ஒண்ணு இல்லண்ணே, நேத்து ராத்திரி எங்க தாத்தா கனவுல வந்து, டே முத்து, அந்த செல்லாத காசை யாருக்கும் கொடுத்துறாத, அத வீட்டுல வச்சிருந்தேன்னா உன் நிறைவேறாத ஆசையெல்லாம் நிறைவேறும்னு சொன்னாரு. அதனால என் ஆசை நிறைவேற வரைக்கும் நான் யாரும் கொடுக்க மாட்டேன். அப்ப நான் பல்லுகள் எல்லாம் உளுந்து போயிரும். உரிச்சு ஒவ்வொரு பழமா தின்னு மட்டும் காசு கொடுக்க மாட்டானா? செல்லாத காசுக்கு இதுக்கு மேல உனக்கு எவன்டா கொடுப்பான்? என்ன மிரட்டுறீங்க? நான் உங்கள்ட்ட பணம் கட்டனா? இந்தாங்க உங்க பணம். உங்க பணத்தை வாந்தி எடுத்து கொடுத்துறேன். நீ வாந்தி எடுத்து கொடுத்தா நான் வாங்கிக்குவனா? ஏன் அவசரப்படுற? இந்த பணத்தை வச்சுக்க. இந்த பாரு, உனக்கு என்ன ஆசைன்னு சொல்லு, அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். எனக்கு பெருசா ஒண்ணு வேணாம் அண்ணே. தினசரி 10 படி கறக்குற மாதிரி 2 பசுமாடு வாங்கி கொடுங்க, அதை வச்சு நான் காலத்தை ஓட்டிக்கிறேன். 2 பசுமாடா? 1 2 3 3000. சரிடா, இன்னும் நிறைவேறாத ஆசை உனக்கு என்ன இருக்கு? இப்படி திடீர்னு கேட்டா எப்படி சொல்ல முடியும்? ஒண்ணு தானே சொல்ல முடியும். என் மூளையை கசக்க வேணாமா? மூளைய கசக்கறியா? கசக்கறதுக்கு என்ன கஞ்சாவாடா? சரி, நாளை காலையில ஒரு ஜோடி மாட்டோட உன் வீட்டுக்கு வர்றேன். நீ மறந்துடாம அந்த ஓட்டக்காரலாம் விலை எடுத்து வை. என்ன? சரி, பணத்தை எடுத்துக்க. தின்னுட்டியா? சரி, பையல் இருக்கிறதா? அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.